புலிக்க பூட்டா கோயிலுக்கே கேட்டா உத்தம ஆளுங்க வர காருக்கே தடையா அடிச்சு தூக்குங்க தலைவா கேட்டா தலைவர் பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம போய் கையெழுத்த போடு. எனக்கு போட தெரியாது, நீ வர. என்ன போலீஸ் உத்தமனோட ஆளுங்க கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சு கேட்ட லாக் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணு. உங்களை போல கட்சி ஆளுங்களால தான் உத்தம மாதிரி நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வருது. நம்ம தலைவர் இவனை கூட நம்ப வச்சிருக்கிறாருன்னு. இவனை மட்டுமா நம்ப வச்சிருக்கான், ஊரே நம்ப வச்சிருக்கான். யோ வண்டியில என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். நமக்கே பத்தாது, இவன் எடுத்து போறான். அப்பா சிப்ஸ்ல நச்சுக்காதப்பா. சார் வண்டிக்குள்ள ஒரே சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கு சார். அனுப்பிடு. கழுத்து போட்டதுல யாரு? போலாம் போ. என்ன மிஸ் கால் கொடுத்தோன்னே தலைவர் கால் பண்ணிட்டாரு. வண்டி நிறுத்துப்பா. ஏன்டா மிஸ் கால் கொடுக்குற? போன்ல பேலன்ஸ் இல்ல, உடனே 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ரீசார்ஜ் பண்ற வேலையா என் வேலை? ஏன்டா போகும்போது 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க? தலைவரே அது வழிச்செலவுக்கே பத்தல. என்னது 50,000 ரூபாய் பத்தலையா? ஆமா, ஒரு 150 ரூபாய்க்கு நெட் பேக் போட்டு விடுங்க. ஏய் இப்போ எதுக்குடா ரீசார்ஜ் பண்ணணும்? தலைவரே உங்களுக்கு விவரமே பத்தல. ஆப்ஸை யூஸ் பண்ணி ரூபா நோட்டை வச்சாலே தலைவர் எல்லாம் பேசுறாங்க. இந்த பொட்டியை கண்டுபிடிச்சதா என்ன? ஷூடே இத பாருடா, நாம வச்சிருக்கிறதெல்லாம் பொட்டிங்கடா. கனிம வளங்கிறது பூமிக்குள்ள இருக்கிறது. ஆப்ஸ் வழியெல்லாம் அந்த கனிம வளத்தை கண்டுபிடிக்க முடியாதுடா. ஐயோ இந்த மாதிரி தான்டா ஆப்ஸ் அது இதுன்னு சொல்லி ஆப்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு சட்டுப்புட்டு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க. நான் ரீசார்ஜ் பண்ணி தொலைக்கிறேன். வை. ஏய் மூலிகை தேடி வரேன் தானடா சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா வேற எதையோ தேடுற மாதிரி தெரியுது. மூலிகையா? என்ன மூலிகை? என்ன மூலிகையா? ஆமா. ஏய் என்னடா இவன் இப்படி கேட்கான்? அதான்டா மூலிகை குழந்தை அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. அஞ்சு வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் போய் மூலிகை இருக்குன்னு சொன்னா நம்பிடுறதா? அதுக்கெல்லாம் நல்ல டாக்டரா பார்க்கணும். அஞ்சு வீட்டுக்கார உங்களுக்கு விவரம் பத்தல. ஆமா. ஏய் விவரம் பத்தாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுல என்ன கூட்டியே? அதுக்குதான். ஏய் எங்களுக்கு பொழுது போகணும்ல, அதான். ஏடா பொழுது போறதுக்கு நான் என்ன ஃபிகரா? என்ன கூட்டு வந்திருக்கீங்க? வெக்கமே இல்லடா உங்களுக்கு? ஏடா உங்களை மாதிரி நான் வெட்டி போய் கிடையாடா. 5 வீடு வாடகை வெயிட்டிங், என்னுடைய அன்னலட்சுமி வெயிட்டிங்டா. வீட்டுக்கு போடுடா. ஓ யார் வேணாங்க, நீ வேற. டேய் மாப்பிள்ள நீ வா போலாம். நானாடா போக மாட்டேன்னு சொன்னேன், வழி தெரியாதுடா. நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். வா பண்ணு. டேய் ராஜா, டேய் டேய் டேய். இது யாரு? ஹலோ அஞ்சுட்டுக்காரர் எங்க இருக்கீங்க? எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன விஷயம்பா? இல்ல 2 மாசம் வாடகை ரெடியா இருக்கு, வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போலாம். அப்படியா? நிலைமை சரியில்லை, நீ பத்திரமா வச்சுக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வந்தீங்கன்னா உங்க வரவுல வரும், இல்லனா என் செலவுல வரும். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாவடா பேசுவோம் ஒரு அவசரம் இல்ல. அதான் தெரியாது. ஒயின் ஷாப்ல ஆகிற செலவெல்லாம் நாம முடிவு பண்றது இல்ல, அது உள்ள போற சரக்கு முடிவு பண்றது. இல்ல சொல்லாத ராஜா. கட்டை பூச்சி என்ன டாஸ்மாக் டச் பண்ணி வச்சிட்டான். ஐயோ வாடகை கேட்டு போகும்போதெல்லாம் தரல, இப்ப சிச்சுவேஷன் தெரியாத நேரத்துல வந்து தர்றேன். நான் என்ன பண்ண? டேய் கருப்பு, 2 மாசம் வாடகைடா, வீட்டுக்கு போற வழியே சொல்லுங்கடா. இந்த காட்டுல புலி சிங்கலாம் வரும், ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு பேசிக்கிறாங்க, சீக்கிரம் வந்துரு. புலி சிங்கமா? டேய் என்னடா சொல்றீங்க? இப்பதான் யானை போட்ட சாணியை பார்த்தேன். யானை போட்ட சாணியையா? ஐயோ காலுக்கு கீழே கிடக்குது. அன்னலட்சுமி அண்ணி அனாதை ஆகணும்னா அங்கேயே இரு. எது அன்னலட்சுமி அனாதையா? டேய் நானும் வரேன். டேய் நானும் வரேன். மாப்பிள்ள அறிவுல நில்லுங்கடா. டேய் விராட்டு, டேய் பாண்டி, டேய் தங்கா ஐயா கருப்பு ஐயா ராசா நில்லுங்கடா. டேய் அப்பா ஐயா, டேய் எனக்கு மூலிகை கூட வேண்டாம்டா. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே ஃபாலோ பண்றடா. அருவிக்கு போறோம். அட அறிவு கட்ட பையலியா, குளிக்கிறதா வீட்டுல குளிக்க வேண்டியதா? அருவிக்காண்டா வந்தீங்க? அட லூசு, அருவி பக்கத்துல உத்தமனோட பிளாக் பண்ணி 100 கோடி இருக்கு, அதை தேடி எடுக்க போறோம். ஏண்டா அறிவு கெட்டவன, எவனோ ஒரு அறிவு கெட்டவன் சொன்னாங்கிறதுக்காக அருவியில 100 கோடி வருங்கிறிய? அருவியில தண்ணி தானே வரும், அறிவு குழந்துகளா? அதுவும் இல்லாம அருவி இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்காரே இப்படி வாங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க. காதை கொடுத்தா நான் எப்படிடா கேட்க முடியும்? காமெடி. ஆமா, அருவியில தண்ணி கொட்டுற சவுண்ட் கேக்குதா? அதை வச்சுதான் போயிட்டு இருக்கோம். அருவி இங்கதான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி போங்க போங்க. என்னடா இது? டேய் அருவிக்கு போற வழியில கேட்ட போட்டு வச்சிருக்கானுங்க, பிச்சு எறிங்கடா. ஓகே புது தலைவா.
எடுத்து வர்றேன். சிப்ஸ்ல யாரும் எடுக்கல இங்கர்லே ராணி. சாப்பிடும் போது சட்டம் பிறகு போடுறேன் அழியிலையே. ஏய், இனிமே அருவிக்கு நடந்துதான் போனோம். பணம் வேணுமா வேணாவா? அப்ப இறங்க. என்ன இந்த தண்டசோரங்க ஒரு பயிலும் ஃபோன் பண்ண காணோம். இப்படி போ. ஹலோ என்னடா அருவிகிட்ட போயிட்டீங்களா? இந்நேரம் போயிருப்போம் தலைவரே. மலையில பாதிக்கு மேல ரோடே இல்ல. ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும் போல இருக்கு. ஆமா, இங்கெல்லாம் ஏன் நீங்க ரோடே போடல? நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், நான் வெறும் எம்பி தான்டா. எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி மினிஸ்டர் போஸ்டா கொடுத்துருக்காங்க. மந்திரி ஆகாமலே 100 கோடி அடிச்சிருக்கீங்க. மந்திரி ஆயிருந்தா 1000 கோடி கொள்ளை அடிச்சிருப்பீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க போங்க. கவலைப்படாதீங்க தலைவரே. இவனுக்கு திண்ணு தீக்கிறதுக்குள்ள எப்படியும் பொட்டியை கண்டுபிடிச்சிருவான். எப்படியோ ஒரு வழியா அருவிக்கு வந்துட்டோம். டேய், என்ன பார்த்து கூட்டு போங்கடா. அப்பா, எவ்வளோ பெரிய அருவிடா. திண்டத்திலே இருக்காத, சீக்கிரம் வாயா. வர போய் 100 கோடி தேடுவோம். பேசாம நீங்க போங்க, தேடிக்கிட்டு தான் வரேன். தேடுற லட்சணம் தெரியுது, வாயா. ₹1 வழியை காணும், 100 கோடிங்கிறானு எப்படி நம்புறது? அலிபாபா 47 குகை மாதிரியே இருக்குது. ஒருவேளை அந்த படம் இங்க தான் எடுத்திருப்பாங்களோ? இருக்கும். நம்ம தேடுவோம். இந்த பாறைகளை ஒன்னையும் காணாம. இங்கதான் வச்சேன்னு சொன்னா, அந்த சொட்ட தலைய எங்க வச்சானே தெரியல. காணாம. என்னது நம்ப மாட்டேங்குது. ஏய், என்னடா தேடுறீங்க? ஒண்ணுதான்டா. என்ன தேடுறீங்க? அதான் 100 கோடி சொன்னோம்ல. 100 கோடியா? ஆ, ஏய், என்ன? நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல மலைப்பகுதியில் 3 லூசுகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வருதே பாரு. நாளியா உன்னோட சேர்த்து தான். யோ, நீ பணத்தை தேடு. இல்லாத பணத்தை எங்க போய் தேட? மாப்பிள, இங்க பாத்தியா? பார்த்துட்டு மாப்பிள்ள இங்க இல்ல. ஏல, அங்க 200 கோடி இருக்கு, அங்க போய் பாப்போம். செல்ல உடைச்சு அடங்கல பத்தியா நீ? 100 கோடியா? என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஐயா, பெட்டி எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. யார் அவரு? அவர் பேரு குடும்படி சித்தர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. பண்ணாரியம்மன், நாகாத்தம்மன், புத்தம்மன், பத்திரகாளியம்மன், உத்தரகாளியம்மன் அப்படின்னு 5 அம்மனும் குடியிருக்காங்க. அவர் அக்கினி வளர்த்து பூஜை பண்ணா புத்தம்மன் அவருக்குள்ள போய் அருள்வாக்கு சொல்லுமா. அவர் அருள்வாக்கு சொல்லித்தான் காணாப்பன நிறைய பொருளையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல பூட்டுல பாதாள அறைக்குள்ள கோடிக்கணக்கில் சொர்ணம் இருந்துச்சுல, அதைய இவர் கண்டுபிடிச்சு சொன்னனால எடுத்தாங்களா. காதை கொடுங்களேன். பாகுபலி படம் எடுத்தா பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்குன்னு சொன்னதே இவர் தானே. கூட்டிக்கிட்டு வாடா அந்த தெய்வத்தை. ஐயா, காலையில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சாமி கும்பிட்டுக்கிறேன். சாமி, இவர்தான் எங்க முதலாளி. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க சாமி, வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? தலைவரே, உத்தம வீட்டுக்கு ஏதோ பெரிய சாமியார் வந்திருக்கார் தலைவரே. அவன் காலம் ஊறதை பார்த்தா அடுத்த முறை எம்பி ஆகிறதுக்காக ஏதோ பெரிய யாகம் பூஜைன்னு பண்ணுவான் போல இருக்கு தலைவரே. அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த சாமியார் பூஜையை முடிச்சுட்டு வெளில வந்தா அவரை தூக்கிட்டு வந்துருங்க. அவர் உத்தமபுத்தனுக்கு என்ன யாகம் பண்ணாரோ அதுக்கு எதிராக நானும் யாகம் பூஜைன்னு பண்ணி பதவி ஏம்ப கொண்டு வரேன். ஓம் ரீம் காளி, காளி மகா காளி, காளி நீலி சூளி. தாயே, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுமா தாயே. காளி, பண்ணாரி அம்மா, பொட்டி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லம்மா. உங்க ஆளுங்க 5 பேர் இருக்காங்களா? ஆமா சாமி. உன்னை காணுமே, அந்த பக்கம் போய் தேடும்.
காளி டேய் மொட்டை குரங்கு எது மொட்டை குரங்கா? என்னய்யா ஏய் யாரா நீங்களா கேக்குறேன்ல 5 வீட்டுக்காரரு. வீராட்டு. நான் கருப்பு. நான் உறுப்பு. நீ சிவப்பு. ஐயோ. ஆமா நீங்களே யாரு? நான் மாவட்ட செயலாளர். நான் தமிழ்நாட்டுக்கே கவுன்சிலரு. அடுத்த எம்எல்ஏ. நான் 145வது வார்டு செயலாளரு. அந்த சந்துல ஒரு ஜந்து ஒளிஞ்சுது, அது யாரு? அந்த ஜந்து இதுவா பாரு. நான் மொட்டை செயலாளர். அரசியல்வாதில இங்க என்ன பண்றீங்க? அது எங்க தலைவரு, அவர் பேரு என்ன? உத்தம. அவர் இங்க பெட்டியை மறைச்சு வச்சுக்க சொன்னாரு, அதை கண்டுபிடிக்க நாங்க வந்தோம். ஓ, நீங்களும் அதுக்கு வந்தீங்களா? டேய், அப்ப 100 கோடின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? சொன்னோம்ல, உண்மைதான். 100 கோடி உண்மைதான். அப்ப 2 குரூப்பும் பணத்தை தேடி தான் வந்திருக்கோமா? ஆமா. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம், கிடைச்சா பாதி பாதி எடுத்துக்கலாம். டீலா? டீல் ஓகே. காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஆமா சாமி. ஹாய் பார்ட்னர்ஸ். மேற்கு திசையில இருக்காங்களா? போன போடு. குடுறா மட்டும். என்னடா சும்மா கிட்ட போடுறேன். அதான் டீல் போட்டாச்சுடா. இவன் எல்லாமே பாதி பாதி தான். ஐயோ அண்ணா போன ஆஃப் பண்ணுங்க. ரிங் டோன் கேட்டாலே பாண்டி கலர்ச்சி. டேய் பொட்டி கிடைச்சிருச்சுடா. என்ன கட் பண்ணிட்டான்? ஏய் பொட்டி கிடைச்சிருச்சு. பொட்டியில இருக்கிற நாங்களே பிரிச்சு எடுத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. டீல் கேன்சல். கிடைச்சிருச்சா? ஏன் சுத்து? ஏன்டா சிப்ஸ் புங்க? அதான் மாவட்டம் சொன்னாரே டீல் கேன்சல். காது கேட்கல செவுடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேன்சல் பண்ண சிப்ஸாக நிமிஷத்துக்கு வந்துருக்குமே. டேய், யாரை கட்டியா கேன்சல் பண்ணியா? யாரை கேட்க? ஏய் என்ன? அதான் எங்களுக்கு எது வேணாம்னு சொல்லிட்டோம்ல, ஏன் கோவப்படுறீங்க? நாங்க குளிச்சுட்டு கிளம்புறோம். நீங்க அடிச்சுட்டு கிளம்பு, நான் குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. சொட்ட தலைவர். சொல்லுங்க தலைவரா. ஏன்டா கட் பண்ண? நீங்க தானே தலைவரை பொட்டி கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. டேய் இங்க குடும்பசாமி வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் குறிப்பாத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பொட்டி கிடைச்சிரும்ன்ற அர்த்தத்துல சொன்னடா. இப்ப சாமி சொல்றத கேட்டு கேட்டு அந்த திசையில போனீங்கன்னா நம்ம பொட்டி எல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும். அப்படியே லைன்ல இரு. சரிங்க தலைவரா. அவங்களுக்கு மேற்கு பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு, பார்க்க சொல்லு. பெரிய மரம் இருக்கா பாரு. இருக்கு தலைவரா. இருக்கா சாமி. அங்க போ சொல்லு. போடா. வந்துட்டேன் தலைவரா. கொஞ்ச தூரத்துல ஒரு வட்ட வடிவ பாறை இருக்கு, அங்க போ சொல்லு. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க இருக்கிறதுக்கு வலது பக்கமா ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு வழி தெரியும், பார்க்க சொல்லு. வலது பக்கம் பாதை இருக்கான்னு பாரு. வலது பக்கம் ஏதோ பாதை இருக்கா பாருங்கடா. பாதையெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவர. பாதையெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னோட வலதுக்கு ஒண்ணும் இல்லை தலைவரே. என்னோட வலது பக்கம் ஒண்ணு இல்ல தலைவரே. யாருடைய வலதுக்கும் பாதை இல்ல. இல்லையா சாமி? நல்லா பார்க்க சொல்லு. நல்லா பாருடா. நல்லா பாருங்கடா. புது தலைவரா, என் வலது பக்கம் பாதை இருக்கு தலைவரே. ஏன்டா சொன்ன? உன்னோட வலது பக்கம் ஒத்தேடி பாதை இருக்கான் தலைவரே. அப்ப அதான்டா, அதுல போங்க. அதை நோக்கி முன்னாடி போனா தண்ணி போன பாதை தெரியும். 200 அடி நடந்து போனா வெள்ளையா ஒண்ணு தெரியும், அதுலதான் பொட்டி இருக்கு. கேட்டியாடா? அதுலதான் பொட்டி இருக்கான். 200 அடி தூரத்தை பொட்டி இருக்கா? 200 அடி தூரத்துலயா? ஆமாண்டா. லெஃப்டா ரைட்டா? தலைவரே லெஃப்டா ரைட்டா? ரைட்டாடா. ரைட்டா வாங்கடா. போயிட்டு இருக்கு தலைவரே. 1 2 3 4 5 6 7 8 9 11 108 ஓம் காளி நீலி. 195 196 197 198 199 200. தலைவரே வந்துட்டேன் தலைவரே. தலைவரே அந்த சாமியாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கார் நிறுத்தின இடத்துக்கே திரும்பி வர வச்சுட்டான். அவன் சரியான போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு. ஒழுங்கா நாங்களே தேடி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம் தலைவரே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம்,
ஆனா எங்க கம்பெனி காட்டாது.